ஆனால் அப்படிப்பட்ட ஒரு கட்சியை, அப்படிப்பட்ட ஒரு வேட்பாளரை அச்சுறுத்துவதற்காக நான் தங்கியிருந்த கட்சி தோழரின் வீட்டுக்கு போலீஸ் அல்ல, ஐடி இன்கம் டாக்ஸ் அதிகாரிகள் வருகிறார்கள். என்ன அர்த்தம்? அவர்களை எதிர்க்கிறோம் என்பதுதான், அம்பலப்படுத்துகிறோம் என்பதுதான். இந்த நெருக்கடிகளை எல்லாம் எதிர்கொண்டு எதற்காக காங்கிரசோடு கைகோர்த்து நிற்கிறார் தளபதி அவர்கள். இதை ஆழமாக நீங்கள் சிந்திக்க வேண்டும். ஏனோ தானோ என்று தேர்தலை அவர் சந்திக்கவில்லை, ஏனோ தானோ என்று பதவிக்காக ஒரு தேர்தலை அவர் சந்திக்கவில்லை. இந்த நாடு காப்பாற்றப்பட வேண்டும், ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும், பாசிச கும்பலிடமிருந்து மக்கள் காப்பாற்றப்பட வேண்டும். இந்த பொறுப்புணர்வோடு தான் நம்முடைய முதல்வர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் இந்த தேர்தல் வியூகத்தை தேசிய அளவில் கட்டமைத்திருக்கிறார். பாசிச பாஜக அரசை வீழ்த்த வேண்டும். அவருடைய விளம்பரத்தில் நீங்கள் பார்க்கலாம், தொலைக்காட்சிகளில், சமூக வலைத்தளங்களில், இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். ஸ்டாலின் குரல் நாட்டை காக்க, ஜனநாயகத்தை காக்க, சிறுபான்மையினரின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த ஸ்டாலின் குரல். இதுதான் இன்றைக்கு தமிழகம் எங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்பதல்ல, திமுக வெற்றி பெற வேண்டும் என்பதல்ல, தமிழச்சி தங்கப்பாண்டியன் வெற்றி பெற்றால் போதும் என்பதல்ல. அகில இந்திய அளவிலே இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டும். அதற்கு பாசிச பாஜக அரசை வீழ்த்த வேண்டும். அப்போதுதான் இந்த நாட்டையும் மக்களையும் காப்பாற்ற முடியும், ஜனநாயகத்தை காப்பாற்ற முடியும், ஜனநாயக விழுமியங்களை கொண்டிருக்கிற இந்திய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க முடியும். இந்த தொலைநோக்கு பார்வை அண்ணன் தளபதி அவர்களுக்கு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் தான் இவ்வளவு நெருக்கடிகளையும் சகித்துக் கொண்டு இந்த தேர்தல் வியூகத்தை அமைத்து எதிர்க்கட்சிகளோடு இணைந்து நிற்கிறார். பாசிச பாஜக அரசு மீண்டும் தொடர்ந்தால், மோடி மீண்டும் பிரதமர் ஆனால் என்ன ஆகும்? ரேஷன் கடைகள் இருக்காது, 100 நாள் வேலை திட்டம் இருக்காது, சமூக நீதி என்கிற கோட்பாட்டின் அடிப்படையில் நாம் பெற்றுக் கொண்டிருக்கிற இடஒதுக்கீடு இருக்காது, தேர்தல்கள் நடக்காது, மாநில அரசுகள் கலைக்கப்படும், ஆளுநர் ஆட்சிகள் ஆங்காங்கே உருவாக்கப்பட்டு நேரடியாக குடியரசு தலைவரின் ஆட்சியே இங்கு நிலைப்படுத்தப்படும். இதெல்லாம் கற்பனை அல்ல, யூகம் அல்ல, அவர்களே வெளிப்படையாக சொல்லிக் கொண்டிருக்கிற செயல் திட்டங்கள். ஒன்றும் இப்போது அவர்கள் ஒளிவு மறைவாக எல்லாம் பேசவில்லை, வெளிப்படையாக பேசுகிறார்கள். பெங்களூரை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஆனந்த்குமார் ஹெக்டே என்பவர் அண்மையிலே ஒரு பேட்டியில் சொன்னார், நாம் 400 தொகுதிகளில் கட்டாயம் வெற்றி பெற்றாக வேண்டும், அப்போதுதான் இந்த அரசமைப்பு சட்டத்தை தூக்கி எறிய முடியும். ஏன் இந்த அரசமைப்பு சட்டத்தை தூக்கி எறிய வேண்டும்? இதுதான் சமூக நீதியை தருகிறது. எஸ்சி, எஸ்டி, ஓபிசி ஆகிய விளிம்பு நிலை மக்களுக்கான சமூக நீதியை தருகிறது. இது பழைய சமூக ஒழுங்கை சிதைக்கிறது. பெண்கள் அதிகாரம் பெறுகிறார்கள். இதுவெல்லாம் அவர்களின் பழைய சமூக ஒழுங்கு பாதிக்கப்படுகிறது. அதுதான் ஆர்எஸ்எஸ் கவலை, சங் பரிவார்களின் கவலை. ஆடு மேய்க்கிறவன், மாடு மேய்க்கிறவன், கல்லு உடைக்கிறவன், மண் வெட்டுகிறவன், சாலையை தோண்டுகிறவன், கட்டிட வேலை செய்கிறவன் எல்லாம் இப்போது வெள்ளைச்சட்டை போடுகிறான், மீசையை முறுக்குகிறான், வழக்கறிஞராகிறான், நீதிபதி ஆகிறான், பேராசிரியர் ஆகிறான், துணைவேந்தர் ஆகிறான், ஆங்கிலம் பேசுகிறான், அயல் நாடுகளுக்கு போகிறான். இவர்கள் எல்லாம் இப்படி மேலே வந்துவிட்டால் யார் தெருவை கூட்டுவது, யார் கக்கூஸ் கழுவது, யார் துணி துவைப்பது, யார் விவசாயம் செய்வது, யார் நாடு மேய்ப்பது, யார் சாணி வாருவது? இதுதான் ஆர்எஸ்எஸ் கவலை. இன்னும் 50 ஆண்டுகளுக்கு பின்னால் இந்த சமூகம் என்ன ஆகும்? கோவிலின் கருவறைக்குள்ளே பூஜை செய்தவர்கள் மாடு மேய்க்கும் நிலை ஏற்படும் என்கிற கவலை அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அந்த கவலையின் அடிப்படையில் தான் சமூக நீதிக்கு எதிராக அந்த கோட்பாட்டை சிதைக்கக்கூடிய வகையில் இடபிள்யூஎஸ் என்கிற பெயரில் முன்னேறிய சமூக பிரிவினருக்கு பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு,
பொருளாதார அடிப்படையிலே இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்கிற கேள்வி இன்றைக்கல்ல. அப்போது இருந்த கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளி, அம்பேத்கர் போன்றவர்கள் இருந்த அந்த அவையிலேயே இந்த விவாதம் நடந்தது. பண்டிட் ஜவஹர்லால் நேரு போன்ற பேர் ஆளுமைகள் இருந்த அவையிலேயே நடந்தது. பொருளாதாரம் என்பது ஒரு அளவுகோலாக இருக்க முடியாது, சமூக தகுதிதான் ஒரு அளவுகோலாக இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் நிலைப்படுத்தப்பட்டது, உறுதிப்படுத்தப்பட்டதுதான் சமூக நீதி கோட்பாடு. அதுதான் SC ST OBC. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.